குட்டி ஷெஃபோட தொல்லை தாங்க முடியும். தண்ணி ஊற்றணும், அப்பதான் வளரும். நம்ம குட்டி செஃப் செஞ்ச டிக்கா. வெல்கம் டு vlog. ஹாய் காய்ஸ், நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து லாஸ்ட்டு சண்டே நடந்த லன்ச்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் ஆனால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பிரியாணி நாங்கள் வந்துட்டு சிக்கன் பிரியாணி எங்கள் எல்லாத்துக்கும் செய்யலான்ட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஆனியன் கட் பண்ணிவிட்டு தென் கொஞ்சமாக புதினா வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் எவ்வளோ தேவையோ. இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தென் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து சிக்கன் தான். ஸோ சிக்கனை வந்துட்டு கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த ப்ளட்டும் அதுக்கப்புறம் ஸ்மெல்லும் வராத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தென் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு குக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் ஒரு விசில் போடுறேன். நான் விசில் போட்டு இது வந்து ஒரு 3 விசில் வரைக்கும் நான் விட்டுறேன். நான் வந்துட்டு எப்பயும் ஆவி வந்ததுக்கப்புறம் போட மாட்டேன், எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து விசில் போட்டுருவேன். ஆல்ரெடி நாங்கள் சிக்கன் பிரியாணியோட வீடியோ வந்து போட்டிருக்கோம் எங்கள் சேனலில். ஸோ நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு 1 kg சிக்கன் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு நைட்டு டின்னருக்காக நான் அந்த சிக்கனை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் வந்துட்டு எடுத்து வைக்கும் போது எப்பயுமே நீங்கள் வந்து மேரினேட் வந்து தயிர் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். தென் ஹார்ட் ஆகாது எப்பயுமே சிக்கன் வந்துட்டு. ஸோ அதனால நான் இப்படி பண்ணி வச்சுக்கிறேன். இல்லாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தயிர் தென் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இந்த 3 ஐட்டமையும் போட்டு நல்லா வந்து பரட்டி இதை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இது வந்து நைட்டு குக் பண்ணுறதுக்கு தான். ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஃப்ரீசரில் வைக்கல, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். ஸோ சேம் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வந்து சிக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் வேறு டிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு தான். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1 kg சிக்கன் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு 1 kg வந்து ½ kg வந்துட்டு போனோட சிக்கன் வாங்கியிருந்தேன். ½ kg வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருந்தேன். ஒரு ½ kg போனோட வாங்கினது வந்துட்டு நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருந்தேன். போன்லெஸ் வந்துட்டு இவங்கக்கிட்ட என்ன வேணும்னு சரி கேட்டுட்டு செஞ்சுக்கலாம். 65 இல்லை டிக்கா அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு செய்யலான்னு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து டிக்கா தான் வேணும்னாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையே நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு டிக்காவுக்கு வந்துட்டு நம்ம போட்டு எல்லா மசாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு 2 தடவை மேரினேட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு தேவையான இதெல்லாம் போட்டு ஒரு ½ an hour மேரினேட் பண்ணி விட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் சைட் பை சைடில் வேறு ஒர்க் இருந்தது. நம்ம ஆல்ரெடி பிரியாணி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பிரியாணிக்கு வந்துட்டு ஆனியன்ஸ் வந்து ரைத்தாவுக்கு கட் பண்ணிவிட்டு போய் அதே சேம் டைமில் வந்துட்டு பிரியாணியும் ரெடி ஆகிருந்தது. ஸோ ரெடி ஆனோடனே சரி எல்லாருக்கும் பசி ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் செஞ்சு முடிக்கவே மணி வந்துட்டு 2:30 ஆகிடுச்சு. ஸோ செஞ்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ இது அடுத்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதையும் வந்துட்டு சப்ஜா சீட்ஸை வந்து ஊற வச்சாச்சு. சியா சீட்ஸை வந்து ஊற வச்சாச்சு. ஸோ அதுவும் நல்லா ஊறி வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த மேரினேட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு வந்த அந்த டைமில் வந்துட்டு இதுவும் மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ மேரினேட் ஆனதும் ஃபஸ்ட்டு மேரினேஷன் வந்து டன் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து நம்ம மசாலாம் போட்டு இதை மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு எல்லா மசாலும் நம்ம என்னென்ன டிக்காவுக்கு வேணுமோ அந்த எல்லா மசாலும் போட்டு பண்ணுறேன். அந்த குட்டீஸே வந்துட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் என்னென்ன போடணும்னு. ஸோ அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்காக. சிக்கனை வந்துட்டு அவங்க கையில் தொட மாட்டாங்களாமா.
கேட்டால் வந்துட்டு மசாலாம் வந்து போட்டிருக்கனால காரம் வந்து கையில் பிடிச்சிக்கும், அதனால் கையெல்லாம் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பூன்லேயே வந்து போட்டு கிண்டிகிட்டு இருந்தாங்க. மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதை வந்துட்டு நம்ம ஒரு 3 ஹார்ஸுக்கு வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ணி வைக்கணும். ரெஸ்ட் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ அடுத்த வேலையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செடி நட்ட போகிறோம். நான் வந்து செம்மெல்லாம் போட்டு நிரப்பி உள்ள விதையெல்லாம் போட்டாச்சு. என்ன விதை போட்டிருக்கீங்க? என்னது? வெந்தயம். வெந்தயம் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு புதினா போட போகிறோம். இதை மூடிக்கலாம். புதினா நட்டியாச்சு. அப்போ தான் வளரும். டெய்லி தண்ணி ஊற்றணும், அப்போ தான் நல்லா வளரும். டெய்லி தண்ணி ஊற்றணும், அப்போ தான் வளரும். ரீஹீட் பண்ணிட்டோம் ஓவனை. 220 டிகிரி செல்சியஸ் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆகிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ரெடியான சிக்கனை நம்ம ஓவனில் வச்சு குக் பண்ண போகிறோம். லைட் போட்டுருக்கோம். கைஸ் இங்க பாருங்க, இந்த குட்டி ஷெஃபோட தொல்லை தாங்க முடியும். என்ன பண்ணுறீங்க நந்திதா? நான் திரும்பி போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சிக்கன் குழம்பு செஞ்சுட்ருக்கேன். நம்ம குட்டி செஃப் செஞ்ச டிக்கா. தென் நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து இட்லி தான் ஊற்றணும். ஸோ இட்லி நான் ஊற்றுறேன்னா நம்ம குட்டி ஸ்டெஃப் வந்துட்டு நான் தான் இட்லி ஊற்றுவேன்னு சொல்லி வாங்கிட்டு அவங்க ஊற்றிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. அந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தண்ணியாட்ட வச்சுக்கலாம். அப்படியே ஈவினிங் நாங்கள் எடுத்து வச்சோம்ல, தயிர் மஞ்சள் போட்டு எடுத்து வச்சு இந்த சிக்கனை வந்துட்டு அப்படி கொஞ்சமாக சிக்கன் குழம்பு பண்ணியாச்சு. தண்ணி சிக்கன் குழம்பு இது பேர். ஸோ நம்மளோட உப்பு ஜாடியில் வந்து உப்பு தீந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபுல் பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு. கழுவி வச்சுட்டு தென் சிங்க்கையும் வந்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து உப்பு தண்ணி கரை இருக்கனால கொஞ்சம் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணி நான் வந்துட்டு இதையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய்.